ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தா எப்போவுமே சரி, என்னுடைய சேனலுக்கு வர எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, என்னை வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரே விஷயம் என்ன, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நோ நெகட்டிவிட்டி. வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் தான். கஷ்டங்கள் எல்லாம் ஓரமாக இருக்கட்டும், புரிஞ்சுங்களா? அது இருந்துட்டு போகுது. அது இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்குது. அதுலேயே கஷ்டங்கள் தூரமாக இருக்கட்டும். எப்போவுமே நம்பிக்கையோட நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். சரி, இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான விஷயம். அப்படி என்ன விஷயம் அப்படின்றீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்கிற எதுவுமே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இல்லையா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைச்சது எதுவுமே நல்லா நடக்கலை, உங்களை யாரும் அக்கறை காட்டல அப்படின்ற ஒரு ஃபீல் வருதா? உங்கள் பர்சனாலிட்டி எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வருதா? உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த செல்ஃப் லவ்னா என்ன? இந்த செல்ஃப் லவ் எப்படி நம்ம லைஃப்ல எப்படி எக்கச்சக்கமான பிரச்சனையை ஏற்படுத்துதுன்றது. இந்த செல்ஃப் லவ்ன்றது வெறும் பெண்களுக்கான டாபிக் இல்லை, இது எல்லாருக்குமான டாபிக் தான். இதை பற்றி எப்படி வளர்த்துக்கலான்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முக்கியமான வீடியோ இது. உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்க லைஃப்ல நிறையா வந்துச்சு, ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அப்டிகல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்குரிய காரணங்கள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதனால இந்த வீடியோவை எங்கேயுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. மர்சிமா என்ன சொல்றாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது உங்களுக்கு லைஃப்ல என்ன சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரியுதா? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா செல்ஃப் லவ். நம்ம எத்தனை பேருக்கு செல்ஃப் லவ் இருக்கு? நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்ன்றது நம்ம யோசிக்கவே மாட்டோம், புரியுதுங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, நம்ம உடம்பு வந்து நினைச்ச விதத்துல இல்லை, நம்ம அழகா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மனக்குறையோட இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நானா என்ன ரொம்ப லவ் பண்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், நம்ம நீங்க எப்படிங்க லவ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தேவையான என்ன சொல்ல ட்ரெஸ்ஸஸ், க்ரீம்ஸ், நான் யூஸ் பண்ற பர்ஃப்யூம் எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியானதா இருப்பேன். அதுமாதிரி மாசம் ஒரு தடவை வந்து நான் பார்லர் போவேன், எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன், நான் என்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் வந்து செல்ஃப் லவ்வையும் செல்ஃப் கேரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் கிடையாது. செல்ஃப் லவ் வேற, செல்ஃப் கேர் வேற, புரியுதுங்களா? பட் ரெண்டும் சேர்த்திதானாலும் அது மட்டுமே வந்து செல்ஃப் லவ் ஆகாது. இன்னொரு தவறான புரிதல் என்னன்னா, செல்ஃப் லவ்னா இது பெண்களுக்கு மட்டும் உள்ள டாபிக் கிடையாது. செல்ஃப் லவ்ன்றது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே உள்ளதான். இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான டாபிக் தான். எல்லாரும் வந்து நம்ம கண்டிப்பா இந்த செல்ஃப் லவ் எல்லாரும் ஃபீல் பண்ணணும். அப்ப செல்ஃப் லவ்னா என்ன? செல்ஃப் லவ்னா நம்ம மேல நாம வைக்கிற அன்பு. நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா, நம்ம கிட்ட நிறைய வந்து என்ன சொல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், நிறைய குறைகள் இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் நம்மளை அப்படியே நேசிக்கிறது. இந்த செல்ஃப் லவ், இந்த கண்ணாடி வழியா தான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை பார்க்கிறோம் இல்லையா? அந்த கண்ணாடியில ஏதாவது குறைகள் இருந்தா, தூசி இருந்தா நம்ம என்ன பண்றோம்? அந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருந்தா நம்ம இந்த உலகமும் நமக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரே விஷயம் என்ன? யாரும் என்னை மதிக்கிறது இல்லை, யாருக்கிட்டே நான் அன்பு காமிச்சாலும் அவங்க எனக்கு அந்த அன்பு திருப்பி காட்டுறது இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, இதுக்கு நான் எப்போ லோன்லியா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மத்தவங்க மேல அன்பு காட்டுறது ஒரு பக்கம் வைங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? புரியுதா? அன்பு காட்டுறீங்க, உங்களை ஒரு ஹியூமனா எந்த அளவு நீங்க மதிக்கிறீங்க? நீங்க எப்போ உங்களுடைய தப்ப, உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்க எப்போ யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க அன்பு, புரிதல் இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? முதல்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்குறீங்களோ, நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு புரிதல் காட்டுறீங்களோ, அதை பொறுத்துதான் நீங்க மத்தவங்களுக்கு காட்டுறதும் அமையும். உங்ககிட்ட இருக்கிறதே காலியா ஒரு கப்பை வச்சுட்டு நம்ம அதை மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணா, அதை நீங்க போய் மத்தவங்ககிட்ட எதிர்பார்த்தா எப்படி வரும்? ஏமாத்துதான் வருதியா? இந்த செல்ஃப் லவ்க்கு ஆப்போசிட்ன்றது செல்ஃப் ஹேட். அதாவது நம்மளையே நம்ம வெறுக்கிறது இல்லையா? நம்மளையே நம்மளை ஒதுக்கி வச்சுக்கிறது, நம்மளுடைய தேவைகளையே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுடைய தேவைகளை வச்சுக்கிட்டு பீப்புள் ப்ளீஸரா இருக்கிறது. அதாவது நம்மளே குறைவா மதிப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி பழக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இல்லைன்றது அறிகுறி. ஏன்னா நம்ம மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்மளுடைய ஆசாபாசங்களை குறைச்சு வச்சுட்டு நம்ம மேல நம்மளே வெறுப்பு காட்டிக்கிறோம். நம்ம மேலேயே நம்ம வெறுப்பு காட்டுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே நம்ம காட்டுற அவமானங்கள் தான். நம்ம சுத்தி
சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணுறவங்க, இல்லை நம்ம நெய்பர்ஸ், அவங்க நம்மளை கேலிப்படுத்துகிற விஷயங்கள், நம்மளை அவமானப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே போய் தங்கி தங்கி அழுக்கா சேர்ந்து என்ன பண்ணும்போது என்ன ஆயிடுது, இந்த அசிங்கமும் இந்த அவமானமும் நம்ம மேலேயே நம்ம உள்ள எண்ணங்களை நமக்கு குறைவா காட்டுது. புரியுது? இந்த மாதிரி நினைக்கிறவங்களால என்ன பண்ண முடியும், நம்மளை எதுக்கும் தகுதியான மனிதர்களா கன்சிடர் பண்ண முடியாது. யாராவது நம்மளை பாராட்டினா கூட அதை நம்ம முழுசா அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க யாராவது நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஓ வாவ் சூப்பரா பண்ணிருக்கேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உடனே, ஐயோ நான் என்னங்க பெருசா செஞ்சுட்டேன், இது ஒரு சாதாரணமா தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் மட்டும்தாங்க செஞ்சோம், நீங்க கூட தானே நல்லா செஞ்சீங்க, அவங்களையும் நம்ம கூட எழுப்போம். நம்ம அந்த மாதிரி செய்யறப்போ நமக்கும் அந்த கிடைக்கிற அந்த பாராட்டுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு கேப் உண்டாகுது இல்லையா? ஏன்னா நம்ம அந்த பாராட்டுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நம்ம நினைக்கிறது. இந்த செல்ஃப் லவ் நமக்கு கம்மியா இருந்ததுன்னா யாரு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டையும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அதே நம்மளை யாராவது தப்பா பேசுறாங்கன்னா அதில் மட்டும் நம்ம உடனே நம்ம குயிக்கா எடுத்துக்கிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். புரியுதா? நமக்குள்ள செல்ஃப் லவ் குறைவா இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம். எப்படியாவது மற்றவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களா, என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்களா, அவங்களோட குரூப்ல என்னையும் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். இதுக்காகவே நம்ம என்னதான் பண்ணுவோம் தெரியுமா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போறதுக்கு தயாரா இருப்போம், விட்டு கொடுக்கவும் தயாரா இருப்போம். ஏன்னா என்ன அவமானங்களையும் வந்தாலும் அதை ஏத்துப்போம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எதை காட்டுது, நீங்க உங்களை ஏத்துக்கலன்னா நம்மள லவ் பண்ணா நம்ம இதுக்கு மத்தவங்க கிட்ட ஒரு லவ் போய் எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் என்னன்னா, யாரு ஒருத்தர் செல்ஃப் லவ்வோட தன்னை ஏத்துக்கிட்டு தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, ஆனா அப்படிப்பட்டவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் எல்லாரும் முயற்சி செய்வாங்க, போட்டி போடுவாங்க. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன, இந்த லேக் ஆஃப் செல்ஃப் லவ், இந்த நம்மளுடைய ட்ரீமான லைஃப் வாழ்றதும் என்ன பண்ணுது, தடுக்குது. புரியல? அப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை வாழணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அமையணுன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம மைண்ட்ல இருக்கிற செல்ஃப் லவ்வால நமக்கு என்ன ஆயிடுது, உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, இல்ல உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, உனக்கு அந்த மாதிரிலாம் பர்சன் வாழ்க்கை துணையா வரவே மாட்டாங்க, சும்மா விளையாடாது அப்படி நம்மளே நமக்குள்ள உள்ள யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? நம்மளுடைய ட்ரீமை கொலாப்ஸ் பண்றதுக்கு யாரோ நம்ம உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, நம்மளோட மேல செல்ஃப் லவ் இல்லாததால்தான் என்னுடைய கனவுகள் எல்லாமே தடைபடுது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க லைஃப்ல எந்த விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்க நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு அட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனா உங்க மைண்ட் செல்ஃப் லவ் இல்லாத உள்ள மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும், உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, உனக்கு இந்த மாதிரி பர்சன்லாம் வாழ்க்கை துணையா வருவாங்களா, சும்மா விளையாடாத அப்படின்னு நம்ம மைண்டு ஸ்ட்ராங் வாய்ஸ் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ட்ரீமுக்கு எதிராக யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒரு குவாலிட்டி இல்லாதவங்களா நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க லைஃப்ல எந்த விஷயத்துக்கு எல்லாம் தகுதியானவர் நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். நம்ம தகுதி இல்லாத எந்த விஷயங்களையும் நோக்கி நம்முடைய பார்வைகள் போகாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதை நோக்கி நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அது நமக்கு போகாது. ஆனா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நல்ல விஷயங்களுக்கும் பெஸ்டான விஷயங்களுக்கும் தகுதியானவங்க தான். நம்ம எல்லாரும் சமமா படைக்கப்பட்டவங்க தான். இந்த பிரபஞ்சம் யாருக்கிட்டையும் எந்த பார்ஷியாலிட்டியும் எதுவும் பார்க்கறது கிடையாது. நம்ம தான் ஒருத்தர் உருவ அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நம்ம தான் கேலி பண்ணிட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு என்ன உருவ அமைப்புல இருந்தாலும் சரி, என்ன கலரா இருந்தாலும் சரி, என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, நம்மளை அன்பு காட்டுறதுக்கு இந்த இது நமக்கு தடையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்க முழுமையா விரும்பலாம், உங்களை முழுமையா நீங்க அக்செப்ட் பண்ணலாம். இது வரைக்கும் செல்ஃப் லவ் நமக்குள்ள இல்லாம இருந்ததால நம்ம என்ன மாதிரியான சிச்சுவேஷனும் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றத பார்த்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆமால என்னுடைய லைஃப்பும் அப்படிதான் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, அப்ப மறக்காம எனக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ தோணுங்க. முதல்ல நம்ம எல்லாருக்கும் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம நல்லா இல்லை, நம்ம ரொம்ப என்ன சொல்ல குண்டா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அவங்க வெயிட் குறைக்கிறதுக்காக பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க குறைச்சாலும் அவங்களுக்கு அதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தாதான், அந்த செல்ஃப் லவ் வந்தாதான் நீங்க உங்களை லைக் பண்ண முடியும். உங்களை
நீங்க லவ் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க என்னதான் ஷேப் ஆனாலும், நாளைக்கு நீங்க என்னதான் உங்க மாறினாலும், அந்த உடம்பு உங்களுக்கு வந்தாலும் நீங்க அதை விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு சஸ்டெயினபிளா இருக்காது. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னா, நாளைக்கு உங்க பிள்ளைங்க குண்டாயிட்டா, நீங்க அந்த பிள்ளைங்கள வெறுத்துருவா போறீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த பனிஷ்மெண்ட்ட குடுக்குறீங்க? உங்கள நீங்க லவ் பண்ண கத்துக்கோங்க. இனிமே இந்த தவற பண்ணாதீங்க. நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் சரி, என்ன ஷேப்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க அத அக்செப்ட் பண்ணுங்க. அத லவ் பண்ணுங்க. அந்த அக்செப்டன்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கிற முயற்சிகள் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் உங்க லைஃப்ல உங்களுக்கு பெரிய ஒரு செல்ஃப் லவ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, என்ன அழகா இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல இதுதான் நான் அப்படின்னு உங்களை ஏத்துக்கோங்க. 2வது, உங்களுக்குள்ள எப்பெல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங் வருதோ அப்பெல்லாம் நீங்க தப்பிச்சு ஓடாம அது முழுசா நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்படிதான் எப்ப நம்ம அந்த ஃபீலிங்ஸை உணர்றோமோ, அதுல இருந்து விலகி இருந்து பாக்குறோமோ, அப்பதான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுமா, நம்ம எகோ அதை நம்ம ஏத்துக்கல, அதாவது நம்ம ஏத்துக்கலன்றது அது தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம சப்கான்சியஸ் மைண்டு இந்த செல்ஃப் லவ் ஜேர்னில உங்க கூட ஒத்துழைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த பயத்தை பார்த்தாலும், எதை பார்த்தாலும், பயப்படுற விஷயங்களை பார்த்தாலும், நம்ம இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணாலும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாம நம்ம பாடியில, நம்ம மைண்ட்ல இருந்தும் என்ன வருதோ அது வரட்டும்னு அதை வரவிடுங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கோங்க. அதை கவனிச்சு அதை மெதுவா உங்களுடைய புரிதலை அதுக்கு காட்ட கத்துக்கோங்க. அது 3வது முக்கியமான விஷயம் தெரியுமா, உங்க கூட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கோங்க. நிறைய பேர் தனியா இருந்தாலும் உடனே போன் எடுக்கிறது, யாருக்கிட்டயா பேசுறது, இல்ல வாட்ஸ்அப் பாக்குறது, இல்ல யூடியூப் பாக்குறது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க டைமை அவங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க முதல்ல உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது என்ன சொல்ல, நம்மளோட நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, நம்ம புரிஞ்சிக்க ஸ்டெப்ஸ் எடுக்க தொடங்குறோமோ, அப்போதான் நம்ம லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டோம். நான் தனியா இருக்கேன், எனக்கு யாராவது வேணும், பேசுறதுக்கு யாராவது வேணும், துணை வேணும்ன்றது நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கவே இருக்காது. நீங்க உங்க கூடவே ரொம்ப சந்தோஷமா இருக்க தொடங்குவீங்க. புரியுதா? அப்படி இருக்க தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 4வது, நம்மளுடைய நெகட்டிவ் செல்ஃப் டாக்க உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம், அதாவது நம்மளே சொல்ல போறோம், ஐயோ நான் ஒரு முட்டாள், இதை போய் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லாதீங்க. உங்களையே நீங்க டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. அப்படி இருந்துச்சு அந்த பழக்கத்தை உடனே நிறுத்துங்க. நீங்க எப்பவுமே சொல்லுங்க, சூப்பர், என்னால இது முடிஞ்சது, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன், நான் அழகானவன், என்னால முடிஞ்சது, எப்படி என்னால இதை முடிச்சது அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல பழகுங்க. புரியுது? நம்மளை வெறுக்காதீங்க, நம்மளே நம்மளை நேசிக்க தொடங்குங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா அது முக்கியமான விஷயம் எதுவா, காலையில எழுந்ததுமே கண்ணாடியை பார்த்துட்டு உங்க கண்களை நீங்களே பார்த்து அன்பான வார்த்தைகளை நீங்க பேச தொடங்க. நம்ம எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம கண்களை டைரக்டா பார்த்து பேசுங்க. நம்ம கண்களை நம்ம பார்த்து பேசும்பொழுது அது ஒரு உண்மை இருக்கும். அப்ப அது நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கும். எப்பெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம், இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோமா, கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு ரொம்ப அழகா சொல்லுங்க, பரவாயில்லையே நான் சாதிச்சிட்டேனே, நான் அப்படி, என்னால இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. அதே சமயம் அதே ஃபெயிலியர் வந்தாலும் அதே கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, பரவாயில்ல விடு, என்னால முடியும், இந்த தடவை தோத்து போயிட்டேன், அடுத்த தடவை நான் இன்னும் எஃபர்ட் போடுறேன், உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. புரியுதுங்களா? எப்பெல்லாம் நீங்க கண்ணாடி பாக்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கான லவ் அங்க வெளிப்படுத்துங்க. எந்த வேலையை நீங்க திருப்பி செய்யும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களை நீங்களே நேசிக்கிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நோட் எடுத்து உட்கார்ந்து எனக்கு என்னென்ன விஷயம் என்கிட்ட பிடிக்கல அப்படின்றத நீங்க எழுதிட்டு அதை பாருங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாத்துங்க. புரியுதுங்களா? இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து, இந்த விஷயம் என்ன செய்யறது, இதை நான் முழுசா என்னுடைய ஒரு பகுதியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்க உங்களுடைய பகுதியா அதை ஏத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம மூக்கு, இல்ல நம்ம கலர், நம்ம முடி, நம்ம நினைச்ச விதமா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அந்த முடியோ, அந்த மூக்கோ, அந்த விழிகளோ நம்ம உடம்புல ஒரு பகுதின்றது நீங்க மறந்துடக்கூடாது. அதனால அதை அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் சேர்த்து நம்ம லைஃப்ல அக்செப்ட் பண்ண தொடங்கும் பொழுதுல நம்ம லைஃப் உண்மையாவே நமக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பிடிச்ச விஷயங்களா மாறும். நம்மளே நமக்கு பிடிச்ச மனுஷனா மாறுவோம். நம்ம மனசு பூரா என்ன சொல்ல, செல்ஃப் லவ்வால நிரம்பி இருக்கும். நான் இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பா
உங்களுடைய லைஃப்ல இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண தொடங்குங்க. உங்க லைஃப் எப்படிப்பட்ட பாதையில போனாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாம நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சூப்பரா போகும். அது எப்படின்றது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சா 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.